வணக்கம் மக்களே. கூட்டணி முடிவாகிவிட்டது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட். தேமுதிகவின் அதிரடி முடிவு தான் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே ஜனவரியில் நல்ல முடிவை எடுப்போம் சொல்லி வந்த நிலையில் தற்போது திமுகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டதுன்ற தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் 20 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லி கெத்தா கேட்ட தேமுதிகவிற்கு திமுக தரப்பு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்துவிட்டு திரும்பிய கையோடு கனிமொழி எம்பி அவர்கள் பிரேமலதாவிடம் ஃபோனில் பேசியதுதான் இந்த டீலை ஓகே செய்ய முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. யார் எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியவே இல்லைன்னு சொல்லி நேற்று வரைக்கும் கிண்டல் அடித்த பிரேமலதா அவர்கள் வரும் 3ஆம் தேதி தன்னோட அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு தராத அதிருப்தியில் இருந்த தேமுதிக இப்போது ஆளுங்கட்சியுடன் கைகோர்க்க துணிந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலர்களை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்தின் பிறந்த மண்ணான மதுரையிலேயே இதற்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதாக தெரிகிறது. இந்த 8+1 கணக்கு பலிக்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை மிக தெளிவாக வகுத்திருக்காங்க. பாஜகவை தனது கொள்கை எதிரி என்றும் திமுகவை தனது அரசியல் எதிரி என்றும் அறிவித்ததுனால அவர் ஒரு திராவிட தேசிய நீரோட்டத்திற்கு மாற்றான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தன்னோட கட்சிக்கு விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நடிகர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தலை ஒரு ஜனநாயக போருன்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் ஒரே கட்சியாச்சுன்ற முழக்கத்தோட அவர் தனித்து போட்டியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. திமுக மற்றும் அதிமுக 2 துருவங்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு திரை நட்சத்திரமாக பெரும் செல்வாக்கு வாங்கியிருந்தாலும் அந்த ரசிகர் மன்ற வாக்குகளை அப்படியே தேர்தல் வாக்குகளாக மாற்றுறது நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னே சொல்லலாம். வாக்குச்சாவடி அளவிலான கட்டமைப்பை பலப்படுத்துறதும் அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதும் தாவேகாவை வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு காரணிகளாகவே இருக்கும். எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல் களம் ஒரு இருமுனை போட்டியாக இருக்காதுன்னு மட்டும் உறுதியாக சொல்லலாம். நடிகர் விஜயோட அரசியல் வரிக தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்குன்னே சொல்லலாம். அவர் ஒரு கிங்காக உருவெடுப்பாரா இல்லை கிங் மேக்கராக மாறுவாரான்னு சொல்லி காலம்தான் தீர்மானிக்கணும்னே சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.